வெல்கம் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சாம்சங் புதுசா லான்ச் பண்ணிருக்க சாம்சங்கோட M17e இந்த ஸ்மார்ட் போனோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் போனோட பாக்ஸ் இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சாம்சங் வழக்கமா பண்றதா சார்ஜர் பாக்ஸ்ல கிடையாது, வெறும் டைப் சி டு டைப் சி கேபிள் அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் தான் இருக்கு. அண்ட் ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கூட இந்த போன்ல ஒட்டி தர கிடையாது. ஸோ நீங்க வாங்குனீங்க அப்படின்னா மறக்காம அதெல்லாம் போய் ஒட்டிக்கோங்க. அடுத்ததோட பில்ட் அண்ட் டிசைன் வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. ரெண்டு கலர்ல இருக்கு. என்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர், இது இல்லாம ஒரு வயலட் கலருமே இருக்கு. டிபிக்கலா ஒரு M சீரிஸ் போன், A சீரிஸ் போன் இந்த பட்ஜெட்டுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச்லாம் கிடையாது. போன் கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பவர் பட்டன், வால்யூம் பட்டன்லாம் கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி இந்த லுக்ல வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலா இந்த லுக் வந்து பிடிக்கும். பட் அது வந்து மெட்டல் ஃபிளேம்ல இருந்தா பிடிக்கும். இது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கனால கொஞ்சம் சீப்பா ஃபீல் ஆகுது. அப்படியே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா கீழே ஒரு 3.5 ஜாக் வந்து கொடுத்தாங்க. ஸோ உங்களோட ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ்லாம் இந்த போனை யூஸ் பண்ணி உங்களால கேட்டுக்க முடியும். அதுக்கு பக்கத்துல மைக் இருக்கு, டைப் சி போட்டிருக்கு, அண்ட் ஸ்பீக்கர்களுமே கொடுத்துருக்காங்க. பட் மேல இருக்க ஸ்பீக்கர் உங்களுக்கு இயர்பேஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. இந்த போன்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரைட் சைடுல பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. டாப்ல ஒரே ஒரு நாய்ஸ் கேன்சல் மைக் மட்டும் இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைடுல சிம் ட்ரே கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட், அதாவது 2 நானோ சிம் போட்டுக்கலாம், இல்லனா ஒரு சிம் பிளஸ் ஒரு மைக்ரோ எஸ்டி உங்களால போட்டுக்க முடியும். போனோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.2 mm இருக்கு. அந்த திக்னஸுமே 200 கிராம் இருக்கு. பட் வெயிட் அந்த அளவுக்குலாம் ஃபீல் ஆகலாம். நல்ல ஒரு வெயிட் பேலன்ஸ் இருக்கு. ரெண்டு கையில யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நேரம் கூட யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஸ்கிரீனுக்கு எக்ஸாக்டா என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா மறக்காம போய் ஏதாவது டெம்பர் கிளாஸ் ஒட்டிக்கோங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பாத்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளேலாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு LCD டிஸ்பிளே, அதனால சைட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் இந்த போனுக்கு IP54 வாட்டர் ரேட்டிங் தான் இருக்கு. ஸோ தண்ணிக்குள்ள போட்டுறாதீங்க. அப்படியே டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.7 இன்ச்க்கான LCD டிஸ்பிளே, 720p தான் இதோட ரெசல்யூஷன், ஃபுல் HD கிடையாது. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷர் சப்போர்ட்டும் இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுமாரா தான் இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட் ஆஃப் த போன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும். பட் இந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னா செம்ம திக்கான பெசல்ஸ்ங்கிறது இருக்கு. அந்த மேலேயுமே இந்த பழைய வாட்டர் டாப் நாட்ஸ் வந்து கொடுத்துறாங்க. பட் இந்த செக்மெண்ட்ல நிறைய போன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் டாப் நாட்ஸ்லாம் இல்லாம இந்த பஞ்சோலோட கொடுத்து இன்னும் லைட்டா பெசல்ஸ் வந்து கம்மி பண்ண மாதிரி நிறைய போன்ஸ் இருக்கு. இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி இந்த செக்மெண்ட்லேயே தான் சூப்பரா இருக்கு. சாம்சங்கோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சுமாரா தான் இருக்கு. அண்ட் மேனுவல் மோட்ல 650 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் போகும். ஆட்டோ மோட்ல 800 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் போகும். பிரைட்னஸும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் சூப்பராலாம் கிடையாது. உச்சி வெயிலாம் பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு பாக்குற மாதிரி தான் இருக்கும். நிழல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காது, டீசென்டா இருக்கும். அண்ட் இதோட ஸ்பீக்கர்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸோ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா சுமாரா தான் இருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த போன் தான் இல்லை, எந்த போன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இது ஒரு பெரிய டவுன் சைட்லாம் கிடையாது. என்ன இந்த பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் பார்க்க. அண்ட் இந்த போன் வரும்போது Android 16 One UI 8ல வந்து ரன் ஆகுது. இதுல பேசிக்கான இந்த சர்க்கிள் டு சர்ச், ஜெமினி இது மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இந்த போனுக்கு 6 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், 6 வருஷம் வரைக்கும் இந்த போன் கண்டிப்பா தாங்காது. ஏன்னா நான் 1-2 M சீரிஸ் போன் இல்லை, ஏகப்பட்ட M சீரிஸ் போன் வந்து நானே பர்சனலா நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லா போனும் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுது. ஸோ 6 வருஷம் OS அப்டேட் 6 வருஷம்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினைச்சு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கேஷுவலா போன் கால் பேசுறீங்க, வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, இது மாதிரி 4 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூட் ஆகும். மற்றபடி ஹெவியா இந்த கேம்லாம் விளையாட அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த போன் வேலைக்கே ஆகாது. ஏன்னா இதுல இருக்க ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா டிமென்சிட்டியோட 6300 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பெருசா பப்ஜி விளையாடலாம், COD விளையாடலாம் ட்ரை பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கும். சும்மா இந்த சப்வே சர்ஃபர்ஸ், டெம்பிள் ரன் இது மாதிரி கேம்ஸ், இந்த கேண்டி கிரஷ் இது மாதிரி கேம் விளையாடுறீங்க அப்படின்னா டீசென்ட்டா பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு 4-5 ஆப்ஸ், முக்கியமான ஆப்ஸ் ஏற்றி வச்சுக்கோங்க. இல்ல ஒரு செகண்டரியா ஒரு போன் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு வேணா சூட் ஆகும். மற்றபடி அதில் போட்டு ஆப் போட்டு குமிச்சிக்கிட்டு இருப்பேன், அப்பப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த போன் வேலைக்கே ஆகாது. பட் அனிமேஷன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தா இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணல. One UI எக்ஸ்பீரியன்ஸுமே டீசெண்டா இருக்கு. இதுல உங்களுக்கு அந்த One UI அந்த வேலட் ஃபீச்சர்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த போன் மொத்தம் 2 வேரியன்ட்ல இருக்கு, 4128 அண்ட் 6128. இப்போ வாங்குறீங்க அப்படின்னா 4128 வாங்குறத மோஸ்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. போறீங்க அப்படின்னா 600 வந்து போய்க்கோங்க. அது ஒரு 1000 ரூபாய், இதோட கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். யூசபிளான கேமராஸ் ஒன்று தான், 50 MP சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப கேமராஸ் வந்து ஒஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக சொல்ல முடியாது, ஆவரேஜா இந்த செக்மெண்ட்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமராவுமே பாத்தீங்க அப்படின்னா 8 மாசம் சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வீடியோ கால்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் போதுமானதா இருக்கும். அண்ட் வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே 1080p 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப சுமாரா தான் இருக்கு. பட் ரொம்ப ஒஸ்ட் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல, நல்ல ஒரு டீசென்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த போன்ல ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி லைஃப் தான். 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. பட் சார்ஜர் பாக்ஸ்ல வராது, நீங்க தனியா அதை காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். என்கிட்ட அஃபிஷியலான சாம்சங் 25 வாட்ஸ் சார்ஜர் வந்து கிடையாது. நான் என்னோட 65 வாட்ஸ் சார்ஜர் தான் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா 1.25 மணி நேரம் ஆச்சு இந்த போன் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஒரு நாள் 2 நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா சாலிடா இந்த போனுங்கிறது தாங்கும். ஸோ பேட்டரி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க இந்த 12,000 செக்மெண்ட்ல ஒரு நல்ல பேட்டரி உள்ள போன் தேடுறீங்க
தேடுறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த சாம்சங் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இதோட பிரைஸ் இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க இதோட பேஸ் வேரியன்ட். ஸோ 12,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் ஒர்த்து தான். அண்ட் முக்கியமாக நீங்க வாங்கினா சாம்சங் ஃபோன் தான் வாங்குவீங்க இந்த செக்மெண்ட்ல அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் எனக்கு வந்து பிராண்ட் வேல்யூ வந்து முக்கியம் இல்லை, நான் வாங்கினா எந்த ஃபோன் வேணுமோ வாங்கினா எனக்கு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் போதும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ்ல நோட் 50S அப்படின்னு ஒரு ஃபோன் இருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே பிரைஸ் தான், இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா தான் சேர்த்து இருக்கும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சீக்கிரமா லேக் ஆகுறது இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த ஃபோனில் நடக்காது. அண்ட் டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கண்டிப்பாக அது பெட்டராக இருக்கும். ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே இதை விட அதில் பெட்டராக இருந்துச்சு. கேமராஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஃபோன் இம்ப்ரெசிவ் இல்லை, ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸும் சொல்ல முடியாது, லைட்டாக அதை விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் அவ்வளோதான். ஸோ வாங்குறீங்க அப்படின்னா சாம்சங்ல உங்களுக்கு ஒரு ஃபோன் 12,000 ரூபாய் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. பட் சாம்சங் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபினிக்ஸ் ஃபோன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.